இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 20ல் நாம் இருக்கோம். தொடர்ச்சியாக 20 நாளுக்கு மேலே தினமும் உங்களுக்கு வெயிட் லாஸ் டயட் சார்ட்டு கொடுத்து வந்துட்டுருக்கேன். அதிக நேரம் கம்ப்யூட்ரு, செல்ஃபோனு, எடிட்டிங்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால என்னோடய உடல்நிலை தற்காலிகமாக சரியில்லை. அதனால் அடுத்த 2 அல்லது 3 நாளுக்கு அப்புறம்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். இப்போதைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, மன்னிக்கவும். தோழிகள், அம்மாக்கள், சகோதரர்கள் அனைவரும், நான் சரியானதும் என்னோடய முகத்தை காட்டி உங்களிடம் பேசுகிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 20ல் நாம் இருக்கோம். நேற்று என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க, என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க, எவ்வளோ கேலரிஸை பர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்டணும். என்னுடைய சப்போர்ட் எப்போவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 20ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஹாட் வாட்டர் ஆகட்டும், ஆம்லா ஜூஸு, அது மாதிரி நீங்கள் எப்பவும் போல் குடிச்சிட்ருங்க. ஏன்னா அது எதுக்காக நான் தினமும் குடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அதை குடித்தா தான் நாம் காலையில் வாஷ்ரூம் போயிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்ணும். அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் சுடு தண்ணி, ஆம்லா ஜூஸு, சீரக தண்ணி இது மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உடல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி கொள்ளு எடுத்துக்கலாங்க. ஹார்ஸ் கிராம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டே இரவு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் இதையும் காலையில் வேக வச்சு அதை நீங்கள் சேலட் மாதிரி சாப்பிட்லாம், இல்லைனா வதக்கி கூட நீங்கள் சாப்பிடலாம், உங்களோட விருப்பம். இந்த கொள்ளு 50 கிராம் குக் பண்ணத கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80 கேலரிஸ் இருக்குங்க. இது கூட நாம் ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச முட்டையில் கிட்டத்தட்ட 70 கேலரிஸ் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 150 கேலரிஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 11 மணி டைமில் என்ன எடுக்கலான்னு பார்த்தா கொள்ளு சூப் எடுத்துக்கலாங்க. இந்த கொள்ளு சூப்பு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல, அப்போவே அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை ரசமாகவும் சாப்பிட்லாம். இல்லை கொள்ளு சூப்பில் பெப்பரு, சால்ட்டு இதெல்லாம் புழிஞ்சு விட்டு நீங்கள் சூப் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அவசரப்பட்டும் யாரும் இந்த கொள்ளு தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். லஞ்சுக்கு நாம் என்ன ஃபுட் எடுக்கலான்னா, எப்பயும் போல் 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. அந்த 100 கிராம் சாதத்தில் 130 கேலரிஸ் இருக்கும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஃபுட்டில் சிக்கன் நான் கொடுக்குறேன். ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்து குக் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சிக்கனில் 150 கேலரிஸ் இருக்கும். லஞ்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 250 கேலரிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு குக்கும்பர் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம், ஆப்பிள் இது மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. ஏன்னா லன்ச் டைமில் நாம் சிக்கன் சாப்பிட்ருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று கம்பல்சரி சாப்பிட்ணும். இரவு 7 மணிக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலான்னா 2 இட்லி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இட்லிக்கு பார்த்திங்கன்னா மதிய டைமில் சிக்கன் கிரேவி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சட்னி, சாம்பார் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும் டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாமே சேர்த்துனா கிட்டத்தட்ட 600 கேலரிஸ் வருதுங்க. ஒரு வேளை உங்களுக்கு டயர்டாக இருக்குது, கேலரிஸ் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு பசிச்சா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். ஸோ கேலரிஸ் கம்மியாகும்போது ஒரு சிலருக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, பசி கூட எடுக்கலாம். அதனால் பசிச்சா மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி டயட்டு அவ்வளோதாங்க. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 21ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நல்லா பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் முழுசாக இருக்குது. நிரூபித்து காட்டுங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.